ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. இது வந்து மட்டன் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும், 2 பேருக்கு தான். கொஞ்சம் உப்பும், 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 7 விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், வேக வச்சாச்சு. இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3 வச்சுக்கிட்டேங்க. கறிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வச்சுக்கிட்டேங்க. வெங்காயம் வந்து ஒரு 20-25 ஒரு 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி நீல வட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, நாட்டு தக்காளி 2ங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு சோம்புங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சுக்கிட்டேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்குங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அதாவது பிரியாணி இலை போடலைங்க, அது போட்டால் வேறு மாதிரி டேஸ்ட்டு வரும். அதனால் இப்போது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்தோடனே அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா இதோட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டனை வந்து தண்ணியை இருத்துட்டு அந்த தண்ணி நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். இதை வச்சுருக்கிறேன், தனியாக வச்சுருக்கிறேன் வதக்கிறதுக்காக. இப்போது இது போட்டு நல்லா வதக்கலாங்க. மிளகாத்தூளும் மல்லித்தூளும், அப்போ தான் பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். கறியை வந்து நல்லா வதக்கணுங்க. இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி ஒரு 3 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியையும் அதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே இதில் வந்து கறி வேகிறப்ப உப்பு சேர்த்தாச்சுங்க. அதனால் கம்மியான அளவு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மிளகா காரல் வடை போனோன்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க, ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். சின்ன மூடி, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நைஸாக அரைச்சி போட்டுக்கிறேங்க. இப்போது இது வந்து கொதி வர ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகும். அப்புறம் பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு தாங்க நான் செய்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இந்த 4த்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.